Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம 10th முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சிறந்த 5 கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னலாம்ங்கறத பார்க்க போறோம். 5 சிறந்த காம்படிட்டிவ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னலாம்ங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த டாப் 5 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் கண்டக்ட் பண்றா, salary என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான். இந்த 5க்குமே எக்ஸாம் லெவல் என்ன, எத்தனை லெவல் இருக்கும், இது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. So first பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய SSC MTS எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய போஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேவா? இதோட எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயசு. salary 26,000 உங்களுக்கு இன்ஹான்ஸ் salary-யா ஃபர்ஸ்ட் மந்தே கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் உண்டு. மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதை கிளியர் பண்றவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து நடக்கும். அதை நீங்க தமிழ்லையும் எழுதிக்கிடலாம். இந்த எக்ஸாம் இது SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம். 10th முடிச்சவங்க எழுதக்கூடிய எக்ஸாம். அடுத்த ரெண்டாவது எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் SSC கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். SSC GD கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஓகேவா? இந்த எக்ஸாம் மூலமா PSF, CISF, CRPF, SSP, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், அசாம் ரைஃபிள், NIA, SSF இந்த இதுல உள்ள கான்ஸ்டபிள் ஜாப்ஸை வந்து இந்த எக்ஸாம் மூலமா வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் 18ல இருந்து 23 வயசு. இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் salary-யா 30,000 கிட்ட தருவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் தான் எக்ஸாமோட சப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 2 லெவல் உண்டு. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம். அது கிளியர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஜாப்புக்கு போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நினைக்கிறவங்க, 10th முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கட் ஆஃபும் கம்மியா தான் இருக்கும். அடுத்தது TNPSC குரூப் 4 எக்ஸாம். இதை நம்ம தமிழ்நாடு TNPSC வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா VAO, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஸ்டோர் கீப்பர்னு இந்த போஸ்ட்லாம் அவைலபிளா இருக்கும். இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் 18ல இருந்து 20 இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா VAO போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும்னா 21 வயசு ஆயிருக்கணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 18 வயசு ஆயிருந்தாலே நீங்க எலிஜிபிள். ஹையஸ்ட் ஏஜ் லிமிட்ங்கிறதும் உண்டு. மினிமம் ஏஜ் லிமிட் VAO போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா 21 ஆயிருக்கணும் மினிமம் ஏஜ். மற்ற போஸ்ட்டுக்கு 18 வயசு ஆனா போதும். இந்த எக்ஸாமோட salary பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்ட் இருக்கனால நிறைய salary டிஃபரன்ட் வந்து உண்டு. உங்களுக்கு 24,000 ரூபாய் இன்ஹான்ஸ் salary-யா ஃபர்ஸ்ட் மந்தே கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஸோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுதான் இந்த எக்ஸாமோட சப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்ல ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் உண்டு. ஆஃப்லைன் எக்ஸாம் OMR ஷீட்ல நடக்கும். இப்போ பார்க்க போற 4 எக்ஸாம்லயே ஒரே ஒரு லெவல் இருக்கக்கூடிய எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா TNPSC தான். ஓகேவா? அடுத்தது RRB குரூப் டி எக்ஸாம். ரயில்வேல வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம். 10th முடிச்சவங்க. ஓகேவா? RRB குரூப் டி எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஹெல்பர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், போர்ட்டர், ட்ராக் மெயின்டெனர், கேட்மேனு இந்த போஸ்ட்லாம் அவைலபிளா இருக்கும். இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு தான் இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட். salary பாத்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு தருவாங்க. எக்ஸாமோட சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? எக்ஸாம் லெவல் பார்த்தீங்கன்னா 2 லெவல். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதை கிளியர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற 5வது எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஓகேவா? இதை கண்டக்ட் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அவங்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், இன்டெலிஜென்ஸ் பீரோல. ஓகேவா? ஏஜ் லிமிட் 18ல இருந்து 27 வயசு ஏஜ் லிமிட். salary 25,000 வந்து உங்களுக்கு salary-யா தருவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். எக்ஸாம் லெவல் பாத்தீங்கன்னா 3 லெவல் உண்டு. முதல் லெவல் வந்து ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்றவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டிரான்ஸ்லேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி இது 2வது லெவலா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஸ்பீக்கிங் எபிலிட்டி லோக்கல் லாங்குவேஜ் தான். ஓகேவா? லோக்கல் சென்னையில இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. சென்னையில போஸ்டிங் உண்டு இந்த எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? 3வது லெவலா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல மொத்தம் 3 லெவல் உண்டு. இந்த வீடியோல நம்ம
10th முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டாப் 5 கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 5மே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஜாப். ஓகேவா, நிறைய எக்ஸாம் இருக்கலாம் 10th முடிச்சதுக்கு அப்புறம். ஆனால் இந்த 5 தான் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகேவா, செலெக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, கம்ப்ளீட் கிளாஸஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல உள்ள இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், செலெக்ஷன் போஸ்ட் 10 கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாப்டர் வைஸ் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்தா டீச் பண்ணியிருப்போம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டான சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகேவா, கூடவே சேர்த்து கம்ப்ளீட் சிலபஸ் முடிஞ்சோட லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் 699. ஆனால் நீங்கள் SSC 200ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா 499க்கு இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். வீடியோஸை ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சும் நீங்கள் இந்த கிளாஸஸில் வந்து படிச்சுக்கிடலாம். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அதன் மூலமாகவும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. 10th முடிச்சோன்னு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை இதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.